நான் விஜயகாந்த் இல்லத்துக்கு போயிருந்தேன். நாங்கள் போய் சாமி கும்பிட்டா நல்லா இருந்துச்சு. நாள் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டாங்க. அந்த அம்மா வரல. 2வது நாள் நான் அங்கேயே இருந்து அந்த அம்மாவை பார்க்கணுன்ட்டு இருந்து பார்த்தா, அந்த அம்மா 2வது நாள் சாப்பாடு போட்டாங்க. எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டாங்க. போட்டு அவங்க ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டாங்க. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அங்கே வேலை செய்கிறாங்கல்ல, அவங்கள கேட்டேன், "அம்மா இந்த அம்மா எங்ககிட்ட எல்லாம் பேசுமா?" அப்படின்னு கேட்டேன். "நல்லா பேசுவாங்கம்மா, நீங்கள் உள்ளே போங்க" அப்படின்னு சொல்லி உள்ளே விட்டாங்க. போனால் ஒரு 100, 150 பேராட்டம் அங்கே இருந்தாங்க. அந்த அம்மா மாடியிலேருந்து இறங்கி வந்தாங்க. அவங்களுக்குள்ள வேலை செய்கிறவங்க, "கொஞ்சம் ஓரமாக நில்லுங்கம்மா, அம்மா வர்றாங்க, ஒருத்தரை போய் பார்ப்பீங்களா?" அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த அம்மா என்னன்னாங்க, "அன்பாக பேசி பழகுங்க ஜனங்கக்கிட்ட, இப்படி கோபமாக பேசக்கூடாது" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க. நான் நம்மள தொட்டு பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் போய் தூரம் நின்னேன். அந்த அம்மா என் கிட்ட இழுத்து என்னை கட்டி பிடிச்சி, "உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்" அப்படின்னாங்க. "இல்லைம்மா, உங்களை பார்த்ததே எனக்கு போதும்" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக போச்சு. அப்போ பிடிச்ச ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. அந்த அம்மா அவ்வளோ நல்லா பேசுகிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறவங்க எங்களை தொட்டு கட்டி அணைச்சி பேசுகிறாங்கன்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்கள பார்த்து எனக்கு எதுவும் கேட்க தோணலை. ரொம்ப நல்ல மனசு.